Hey everyone, first of all, thank you for this watching me. யாராச்சும் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா, மை நேம் இஸ் வினோத். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு சில விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு ஆசை, நிறையா வந்து புது புது விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு ஆசை, நிறையா விஷயம் பண்ணணும்னு ஆசை, நிறையா ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு ஆசை. பட் என்னன்னா வந்து நமக்கு அதை போய் எப்படி நமக்கு கற்றுக்கணும், நம்மளால எப்படி அதை போய் லேர்ன் பண்ண முடியும், நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா போய் இப்போ பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இது எப்படி போய் என்னால் ட்ரை பண்ண முடியும், இது எந்த டைமிங் தெரியாது, நான் ஸ்கூல் போகிறேன், இல்லை காலேஜ் போகிறேன், இல்லை ஜாப் போகிறேன், இல்லை இந்த டைம் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு நம்மளே யோசிச்சுப்போம். நம்மள என்னால் லேர்ன் பண்ண முடியும், நம்ம வந்து யாருக்கிட்டையுமே எந்த விஷயம் கேட்க மாட்டோம், நம்மளே வந்து திங்க் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு போய் அந்த ஒரு நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு பிளேஸில் போயிட்டு கால் எடுத்து வச்சு இது என்ன மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டோம். ஏன்னா அதை நமக்குள்ளேயே வச்சுக்குப்போம். இட் மீன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் வரைக்கும் போவாங்க. ஏன் நானுமே அப்படிதான் வாசல் வரைக்கும் போவேன். இப்போ கேட்கணுன்னு தான் போவேன். என்ன ப்ரைஸ் ஆகுது, எனக்கு பாக்ஸிங் கற்றுக்கணும், எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும், நான் கிட்டார் கற்றுக்கணும், இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா பேசணும், கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும், இங்கிலீஷ் கிளாஸ் போகணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறையா இருக்குது. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு, நேரில் போய் பார்க்கறதுக்கு, விசாரிக்கிறது, ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ வந்து யோசிக்கிறோம் நம்ம மைண்டில். வாசல் வரைக்கும் போவோம், ஆனால் கேட்க மாட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயமாகும். ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணணும், நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஜிம்மில் போயிட்டு, டெஃபினட்டாக நான் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி என்னோட பாடியை அப்படியே அர்னால்டு மாதிரி ஆக்கிடணும், இல்லைனா இந்தியில் வர ஷாருக் கான் மாதிரியோ, இல்லைனா வந்து சல்மான் கான் மாதிரியோ. நம்ம ஆளுங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆளுங்க எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் யாரையுமே கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுக்கு போயிடுவாங்க, இல்லை வெளியூருக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கில்லை எதுக்காக லேர்ன் பண்ணணும்னு யோசிங்க. மணி மேக் பண்ணணுமா, இல்லைனா வந்து உங்கள் மைண்டை உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணுமாங்க வந்து யோசிச்சு அதை ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதும் அதுல இருந்து மணி மேக் பண்ணணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அது நமக்கு பிடிச்சிடாம இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பர் தானே. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து எந்த ஸ்கில் செட்டை நம்ம லேர்ன் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு இருக்கீங்க, மார்க்கெட்டோட வேல்யூ பாருங்கள். இந்த டைமில் எது கற்றுக்கலாம், ஒரு ஏஐ கற்றுக்கலாமா, இல்லைனா ஒரு மைக்ரோசாஃப்ட்லேருந்து வேறு மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் கற்றுக்கலாமா, சில பேர் ஷேர் மார்க்கெட் கற்றுப்பாங்க, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் லெவல் போயிட்டு ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது வந்து கோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி எழுதி வைங்க. ஒரு 10-15 எழுதி வைங்க. அந்த 10-15 எழுதி வச்சுக்கோமா, அந்த செகண்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எழுதி வச்சதுல ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வந்து சூட் ஆகும், நீங்கள் எதை வந்து ரியலி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அவ்வளோதானா ஈஸியா அவ்வளோதானே கேட்டால் அவ்வளோ கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோம், நமக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், பொண்ணை பார்க்காத நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணுவோம். அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கல்ல, செம்மையா இருக்காங்களே, செம்ம அழகா இருக்காங்க, அவங்க சிரிச்சா அழகா இருக்காங்க, அவங்க பார்க்கறது அழகா இருக்கு, அவங்க நடந்தாலே அழகா இருக்காங்களே, அப்படி இப்படின்னு அவங்கள வர்ணிப்போம்ல. அந்த அந்த மாதிரி நீங்க எந்த ஸ்கில் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அதை வந்து லவ் பண்ணுங்க. செம்மையா இருக்கு, இது வந்து எவ்வளவு நல்லா இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கு, இதுல இப்படிலாம் பண்ணலாமா, ஸோ இதை நம்ம இப்படிலாம் கொண்டு போக முடியுமா, இதுலயும் இப்படி பண்ண முடியுமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல பாருங்க. அது எப்படிலாம் கத்துக்கலாம், எப்படிலாம் என்ன பண்ணலாம், அது எப்படிலாம் இருக்குங்கிறத வந்து ரசிங்க. ஆக்சுவலா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம லவ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சாங் கேட்போம். நீ எப்போ புள்ள சொல்ல போறங்கிற மாதிரி சாங்கோ, இல்லை என்ன ஒன்று ரொம்ப உருகி உருகி எப்போ உருகுறானேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எல்லாருமே எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வெறுக்கிறோன்னா நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு அது வேணும்னா இனி எனக்கு வேணுங்கிற மாதிரி அது உண்மையாக லவ் பண்ணுங்க. என்னதான் தப்பு பண்ணாலுமே நம்ம அப்பா அம்மா நம்மளை வெறுக்க மாட்டாங்க, லவ் மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம என்னதான் பண்ணாலுமே. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சில விஷயத்த வந்து நீங்க கத்துக்கணும், நீங்க மேலே போகணும்னு யோசிக்கிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒரு ஸ்கில்லா எடுத்துக்கிட்டாலுமே, அந்த ஸ்கில்ல டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு நடக்கத்தா இருக்கட்டும், இல்ல ஓடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எடுத்தோனே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மள ஃப்ளாட்டா படுக்க வைப்பாங்க. திரும்பி படுத்ததுக்கு அப்புறமா முட்டி போட கத்துப்போம். முட்டி போட கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் தவழ்ந்து போவோம். தவழ்ந்து போய் கொஞ்சம் உட்கார கத்துப்போம். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நிக்க கத்துப்போம். நிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நடக்க கத்துப்போம். நடக்கும்போது சடனா கீழ விழதான் செய்வோம். அப்படி வலிக்கும் தான். இருந்தாலும் நமக்கு அந்த வலி தெரியாம, பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நடப்போம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா எடுத்தோனே பேச முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஏபிசிடி தெரியணும். நெக்ஸ்ட்டு அந்த ஏபிசிடிய சேர்த்து படிக்க தெரியணும். அப்புறம் அது ஃபியூச்சர் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பிரசன்ட் டென்ஸு அதெல்லாம் தெரிஞ்சாலுமே எப்படி பேசணும், எங்க எத போடணும், கிராமர்லாம் தெரிஞ்சா தான் உங்களால பேச முடியும். அந்த மாதிரி ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்றீங்கன்னா, பேசிக்ஸ்ல நீங்க தரவா இருக்கணும். பேசிக்ஸே கத்துக்கோங்க. ஒரு பாக்ஸிங்கா இருக்கட்டும், ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னா கூட எடுத்தவுடனே உங்கள வெயிட் தூக்க வச்சு உங்க சிக்ஸ் பேக் வர வச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க பேசிக்ல தரவா இருக்கணும். பேசிக் எந்த ஒரு ஸ்கில் செட்டா இருந்தாலும் பேசிக்க லேர்ன் பண்ணுங்க. இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இல்ல இதுக்கப்புறம் நம்மளால ஆக முடியாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க பேசிக்க கத்துக்கிட்டு நீங்க அத லவ் பண்ணி ஃபால் இன் லவ்ல இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசா வந்து உங்களுக்கு உங்கள அறியாமயே வரும். யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலான மை டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் பிராக்டிஸ் இல்லாம வராது. ப்ரூஸ்லியும் சொல்லுவாரு, எனக்கு வந்து ஒரு 1000 1000 விதமான வந்து க க க க- ஒரு ஒரு 10 கல 12 கல தெரிஞ்சவங்கள வந்து நான் பார்த்து பயப்பட மாட்டேன். ப்ரூஸ்லி சொல்லுவாரு, ஒரு 10 விதமான ஃபைட் தெரிஞ்சவங்கள பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். 10 விதமான 15 விதமான வந்து ஃபைட்ஸ் தெரியும். பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்கன்னா, அவங்கள பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பட் யார பார்த்து பயப்படுவார்ன்னா, ஒரே ஒரு ஃபைட்ட 10,000 விதமா வந்து பிராக்டிஸ் பண்றாரா, அவங்கள பார்த்து நான் பயப்படுவேன். ஒரே ஃபைட்ட ஒரு 10,000 விதமான ஃபைட் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அவங்கள பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா, எனக்கு அவங்கள பார்த்து பயம் கிடையாது. ஆனா நான் யார பார்த்து பயப்படுவேன்னா, ஒரே கலைய 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா, அந்த கன்சிஸ்டன்சி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈஸியா நம்மளால வந்து எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்க முடியும்னா, அந்த பிராக்டிஸ்ல இருந்து மட்டும் தான் எடுத்துக்க முடியும். நீங்க யோசிக்கிறது, நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களோட பிராக்டிஸ்ல கொண்டு வாங்க. நீங்க எந்த ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதாவே யோசிங்க, அதாவே திங்க் பண்ணுங்க. அதையே ட்ரை பண்ணுங்க. நீங்க கேட்கறதுலேருந்து, பார்க்கறதுலேருந்து, பண்றதுலேருந்து அத மட்டும் தான் கொண்டு வரணும். ஸோ நீங்க இப்படி பண்றது மூலியமா எந்த ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஓகே. தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங். இதுவரைக்கும் நீங்க யாராச்சும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துன்னு இருக்கீங்கன்னா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.